இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நம்ம அனைத்து கெஸ்ட்டுக்கும் இல்லை வாழ்ந்த மாலை வணக்கம் தான் தெரிஞ்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே சாரை பார்த்து வளர்ந்தவங்க அண்ட் அப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் சும்மா பின்னாடி கூட இல்லாமல் இந்த மாதிரி நேரில் ஸ்டேஜில் வந்து பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் அதே மாதிரி சார் சக்தி சார் அருண்ராவ் சார், நான் வந்து உங்கள் கூட எத்தனையோ தருணங்களில் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் நான் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. நான் கேட்டது என்னுடைய நல்ல படம் நல்லா இருக்குன்றானா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு போனேன். எனக்கு ஏன்னா சார் வந்து ரொம்ப அமைதியானவர். நீங்கள் பேசுறீங்க பார்க்க மாட்டீங்க, கத்தி பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன் ஃபயர்லாம் சுத்தமாக இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் கொடுத்தாரு அப்படின்ற போது எனக்கு மைண்டே கொஞ்சம் மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட். ஆமாம், ஏதோ ஒன்று ஆச்சு மண்டேக்கு. அண்ட் அதுக்கு வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற டீம் ஷரீஃப் சார் அண்ட் என்டையர் எடிட் டீம், அவர் ஒரு ரூம் வச்சுருப்பார் நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லாரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும், ஆக்டிவாக. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. 5 பேர் அந்த ரூமுக்குள்ளே போனாலே 10 கண்டு ரூமில் பார்க்கும். இவன் யாரும் தேவையில்லாம நம்ம இடத்துக்குள்ளே வரான், நம்ம ஆசிரமத்துக்குள்ளே ஆசிரமத்தை 10 கண்டு அப்படியே பார்க்கும். சரி, ஓகே, அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன். பட் ஜென்ரலாகவே உங்கள் அருவி வால் இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன். வால் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டகுலாம் பண்ணி வச்சுருக்கேன் 2 படமும் இந்த நல்ல விதத்தில். அண்ட் ஐம் ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பற்றி சொல்லணும்னா பேசலாம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப புதுசு. ஒரு 5 வருஷமாக தான் நான் இருக்கேன். அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற லைக் டீம் பீப்புள் எல்லாருக்கும் பேடாக செட்டில் பண்ணுறதுக்கு போகிறது வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயம் என்ற விஷயம் நான் இப்போ ஆஃப்லைட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வரும்போது சரி, ஓகே, ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போகிறது, எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உள்ளே வந்து பின்னாடி பார்க்கும்போது தான் எத்தனை பேருக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராமல் எனக்கு ஒழுங்காக அது மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் விஜய் சார் பார்க்கும்போது அது எப்படி இத்தனை வருஷமாக இம்பெக்கபிளாக 25 படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அவர் படத்தை ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியாக ஒரு பொருளாக பார்ப்பீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை, அது 9 மாதம் சுமந்து பார்த்துக்கிற டேரக்டர் தான் அம்மா அப்படின்ற போது நீங்கள் ஒரு படத்தை அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. அது அவர் பார்த்துக்கிற விதம் கூட ஒரு தகவலாக ஒரு அம்மாவை எப்படி ஒரு குழந்தையை பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிற விதம். அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு டேரக்டருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாரும் எக்காரணத்து கொண்டும் எப்படி சொல்கிறது ப்ரெஷரைஸாக ஃபீல் ஆகாமல் 1000 பிரச்சனையாக இருந்தாலும் அவர் முதல்ல சொல்வது நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்தில் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷனில் நான் வந்து நினைஞ்சு ஒர்க் பண்ணுறேன், அவங்களும் எனக்கு சேர்த்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி கூட நிறைய படங்களில் இதை வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் சக்தி திருமகன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். நான் அப்போ பார்த்ததே ஒரு ரஃபான கட்டை பார்த்தே நான் அந்தளவுக்கு அமேஸ் ஆன ஒரு படம். இப்போ முழுசாக வந்து நிற்கும் போது எப்படி பதறிச்சு ஆடியன்ஸ் வந்து வைக்க போகுதுன்னு தெரியல. I'm really awaiting that moment. And once again to entire cast and crew ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. And thank you once again. Thank you so much. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். பட் அதை தாண்டி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அண்ட் மீரா விஜய் ஆண்டனி பிரசன்ஸ் அடுத்ததாக உங்களுடைய படம் பூக்கியம் எங்களுக்காக காத்துட்டு இல்லையா, அதுக்காகவும் நாங்கள் வெறித்தனமாக வெயிட்டிங். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட் as well. Thank you. சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னன்னா? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்ததோ? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு
லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல ஒரு அண்ணிட்ட என் அண்ணாட்ட எப்படி கிளப்பணும் சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோ கேட்குற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அப்படின்னா நான் பாடைக்குள்ள அண்ணன் சொல்லுவார் லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்ற ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. எப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் பேஸ்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எது தேவையோ அதை எடுத்துருவார். அந்த எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டியவர் மோத்துல அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு புதுவாளா போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாம ஸ்மூத்தா அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி போட்ட மாதிரி ஸ்மூத்தா அப்படியே பாட வச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு உழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டுதான். அது 100% உண்மை. கதிர், ஆனா எனக்கு இவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அப்படி ஓரமா போய் பேசுறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் அனுபவம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மார்க்கஸ், தேங்க்யூ ஸோ மச்.